இதுக்கு எக்ஸாம்பிள் S3 is solvable. இப்போ S வந்து இட்ஸ் a set consisting of these 3 elements அப்படின்னா இதனுடைய பைஜெக்டிவ் மேப்பிங்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா இந்த S மேலே இருக்கக்கூடிய பைஜெக்டிவ் மேப்பிங்ஸ் 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் 6 எலிமெண்ட்ஸ். அதை நம்ம இந்த மாதிரி எப்சிலான் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தீட்டா அப்படின்னு குறித்தோம்னா S3யில் உள்ள எலிமெண்ட்ஸு. எப்சிலான்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட், ஆல்ஃபாவில் 3 ஃபிக்ஸ்டு, பீட்டாவில் 2 ஃபிக்ஸ்டு, காமாவில் 1 ஃபிக்ஸ்டு, டெல்டா சைக்ளிக்காக வரும், தீட்டா வந்து 1 அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3, 2ன்னா அதுக்கு முன்னாடி 1, 3ன்னா அதுக்கு முன்னாடி 2, அந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் S3யில் மொத்தம் 4 ப்ராப்பர் சப்குரூப்ஸ் இருக்குது. ஒன்று த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் எப்சிலான் ஆல்ஃபா, இன்னொன்று த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் எப்சிலான் பீட்டா, இன்னொன்று த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் எப்சிலான் காமா, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து எப்சிலான் டெல்டா தீட்டா. ஸோ இந்த 4 ப்ராப்பர் சப்குரூப்பில் எப்சிலான் டெல்டா தீட்டா மாத்திரம்தான் நார்மல். அப்போ எனக்கு வேண்டியது டிசெண்டிங் நார்மல்சி கண்டிஷன் எல்லாம் வேணும் எனக்கு. அண்ட் ஸோ அப்போ எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா S3 எடுத்துப்போம். அதில் ஒன்லி நார்மல் சப்குரூப் வந்து எப்சிலான் டெல்டா தீட்டா தெரியும், போன செமஸ்டரில் படிச்சிருக்கீங்க. அண்ட் இதில் டெஃபினட்டாக சிங்கிள்டன் எப்சிலான் இருக்கும். திஸ் இஸ் நார்மல் இன் திஸ். இப்போ நான் இதை N0 குறிக்கிறேன்னா N0 contains N1 contains N2. ஸோ இப்போ இந்த N1 is normal in N0, N2 is normal in N1. ஸோ டிசெண்டிங் செயின் வந்தாச்சு, நார்மல்சி கண்டிஷன் இருக்குது. அடுத்தது அபீலியன். ஸோ இப்போ இதில் வந்து நான் S3 இதை வந்து H4 4 சப்குரூப்பில் இது 4வது சப்குரூப்பு. ஸோ H4 அப்படின்னு குறித்தேன்னா இந்த கோஷன் குரூப்பில் 2 எலிமெண்ட் தான் இருக்கும். எப்படி தெரியும் 2னா இதில் 6 இருக்குது, இதில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த கலெக்ஷன் வந்து கோசெட்ஸ் தானே. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து கோசெட்ஸு. ஸோ அது வந்து நீ லெஃப்ட் கோசெட் அல்லது யூ கேன் ஹாவ் இட் அஸ் ரைட் கோசெட். ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன எலிமெண்ட்ஸ் உள்ளே உட்காந்துருக்குங்கிறது தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. இதனுடைய ஆர்டர் 6, இதனுடைய ஆர்டர் 2, ஐ மீன் 3, அதனால மொத்தமாக ஆர்டர் 2. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் அபீலியன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது N2 இஸ் நார்மல் இன் N1. ஸோ N1 mod N2 போடலாம். ஸோ இதில் வந்து 3 எலிமெண்ட், இதில் 1 எலிமெண்ட், 3 இட்ஸ் அ சைக்ளிக் குரூப். ஸோ ப்ரைம் பின்னு இருந்ததுனாலே ஒரு குரூப்புக்கு ஆர்டர், அந்த குரூப் வந்து சைக்ளிக்னா அபீலியன். ஸோ எனக்கு வேண்டிய DNA 3 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால S3 இஸ் சால்வபிள்.